எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் வந்து நாங்க அரண்மனை போயிருந்தோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்த கிளிப் தான். எனக்கு வந்து ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை பத்தி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சரி சும்மா போலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். அரண்மனை 4 படத்துடைய ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், செட்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய சஸ்பென்ஸ் இருந்துச்சு. இது யார் பண்ணிருப்பா, அது யார் பண்ணிருப்பா, இவங்க தான் பேயா, அவங்க தான் பேயா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பரா இருந்தது. செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சுந்தர் சி சார் பாத்தீங்கன்னா பழைய இந்த பேய்ங்கெல்லாம் பழி வாங்குறது அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக நல்லா சூப்பராக வேலை பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் சிம்ரன் மேம் டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாமிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சுங்க. திருப்தியாக நாங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். கணேஷ் பவனில் நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து வர கிளிப் வந்து நான் 2 வாரம் கழித்து எடுத்திருந்தேன். அதே தேட்டர் தான். இது வந்து சாமானியன் மூவி. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த படத்துக்கு சூப்பராக ரிவ்யூ போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மூவி ரிவ்யூலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்வெல்ல வந்து அந்த லேடி செம்மையாக கதறி அழுதுட்டு இருந்தாங்க. அதனால இந்த படத்துக்கு கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈவினிங்கே டிக்கெட் புக் பண்ணி போயிட்டோம். சாமானியன் மூவி வந்து ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க. பேங்கர்ஸ் அப்புறம் இந்த பில்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, புதுசாக வீடு வாங்கி போகிறவங்க, ஸோ அவங்க வந்து இந்த லோனில் மாட்டிக்கிட்டு எப்படி வந்து அவஸ்தைப்படுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த லோனை கட்ட முடியாமல் எப்படி கஷ்டப்படுறாங்க, இதனால என்னென்ன அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன்லலாம் அழாதவங்க கூட அழுதுருவாங்க. அந்த மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டலாக ராமராஜன் சார் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எஸ்பெஷலி வந்து இந்த புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். படம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அதே கணேஷ் பவனில் வந்துட்டு நைட் டிஃபன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இந்த 2 வீக்கெண்டுமே எங்களுக்கு இந்த மூவிஸோட தான் எங்களுக்கு போச்சு. உண்மையாக ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது 2 மூவிஸுமே. டைம் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.